Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Seiko app not working ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து Seiko app வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Seiko app வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகாது. அப்படி இல்லனா நீங்க வந்து Seiko app கிளிக் பண்ணும்போது Seiko app வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகாது. சம் எரர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து வரும். நீங்க உள்ள போய்ட்டு நீங்க சம்டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது Seiko app வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகாது. வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ப்ளே ஆகாது. உள்ள போனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகும். இது போல எரர்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு காமனான சொல்யூஷன் அதுக்கான காமனான தீர்வை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Play Store வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். Play Store ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க Seiko app சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து Seiko app சொல்லிட்டு டைப் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க Seiko app சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Seiko app வந்து வரும். இப்போ வந்து பாருங்க Seiko chat learning வீடியோஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க இந்த ஆப். இத வந்து கிளிக் பண்ணுங்க. Seiko app வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ வந்து உங்களுக்கான Seiko app வந்து அப்டேட் கேட்கும். அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் வந்து பண்ணிருங்க. எனக்கு வந்து அப்டேட் கேட்கல, ஓபன் தான் கேக்குது. நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து Seiko app அப்டேட் பண்ணாம நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். Seiko app வந்து சரியா ஒர்க் ஆகாம போகலாம். அதனால உங்களுக்கு அப்டேட் கிடைச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் வந்து நீங்க பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த பேஜ்ல ஆப்ஸ்ல மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க ஆப்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஆப்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Seiko app வந்து இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க Seiko app வந்து இருக்கு. Seikoன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். Seiko அப்படின்ற இந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிளியர் டேட்டா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள தான் கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல கிளியர் டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எங்க இருக்கோ பார்த்து நீங்க கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளியர் டேட்டா கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்கு. கிளியர் ஆல் டேட்டா வந்து கொடுத்துக்கிறேன். கிளியர் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் டெலீட் ஆல் டேட்டா சொல்லிட்டு வரும். இப்போ டெலீட் ஆல் டேட்டாக்கு ஓகே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்த பிறகு வந்து பாருங்க Seiko ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். இது போல Seiko ஆப்க்கான டேட்டாவை நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்னா Seiko ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். நீங்க வந்து Seiko ஆப்போட டேட்டாவை நீங்க டெலீட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. இப்போ எப்பவும் போல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே கேன்சல் ஆகாது. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் பேக் வந்து Seiko ஆப் வந்து ஓபன் பண்றேன். இப்போ Seiko ஆப் ஓபன் பண்ணும்போது நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி Seiko ஆப்பை எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாருங்க சென்ட் ஓடிபி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்றேன். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணும்போது இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க இதுல என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் வழியாக. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் வந்து ஆகும். அப்படி ஜெனரேட் ஆகல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து வரும். வரக்கூடிய ஓடிபியை பார்த்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் போது அந்த ஓடிபி வந்து வரும். அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க என்னுடைய ஓடிபி வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது இப்போ என்னுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் வாட்சிங் சொல்லிட்டு இருக்கு. ஸ்டார்ட் வாட்சிங் வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் வாட்சிங் வந்து கொடுத்துறேன். கொடுத்த பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து லாகின் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய Seiko ஆப் வந்து பயன்படுத்தி பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமனான சொல்யூஷன் நம்ம வந்து Seiko ஆப் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.